உலகத்தை படைத்து காக்கும் கடவுளேவும் மனிதனாக அவதாரம் பண்ணி இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டி பலவிதமான துக்கங்களையும் வலிகளையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் எப்படி தர்ம நெறிப்படி வாழணும் அப்படின்னு மக்களுக்கு நேரடியாக காட்டின கதை தான் ராமாயணம். இந்த ராமாயணத்தை எழுதின வால்மீகி மகரிஷி ஒரு வேடனுக்கு சாபமிட்ட அந்த சாபம்தான் இந்த காவியத்தோட முதல் வரிகள். வால்மீகி மகரிஷி கொடுத்த சாபம் என்ன, பிரம்மதேவரோட அருளால இந்த சாபம் எப்படி மகாகாவியமான ராமாயணத்தோட முதல் ஸ்லோகமாக அமைந்தது அப்படின்ற கதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. வால்மீகி மகரிஷி தன்னுடைய சீடரான பரத்வாஜர் அப்புறம் மற்ற சிஷ்யர்கள் கூட தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கும்போது அங்கே தேவரிஷி நாரதர் வந்து வருகை தராரு. நாரதரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட வால்மீகி மகரிஷி, நாரதர் உலகங்களுக்கும் எந்த நேரத்தில் வேணாலும் எந்த விதமான தடையும் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய ஒரு மகத்தான சக்தி படைத்த ரிஷி. அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்றதுனால வால்மீகி மகரிஷி நாரதர்கிட்ட ஒரு நீளமான கேள்வி ஒன்று முன்வைக்கிறாரு. 16 விதமான உயர்ந்த குணங்களை வந்து எடுத்து சொல்லி, இந்த குணங்கள் இருக்கிற ஒரு மனிதன் வந்து இப்போ இந்த உலகத்தில் இருக்கானா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. வால்மீகி கேட்ட கேள்விக்கு அதுக்கு நாரதர், நீங்கள் சொன்ன மாதிரியான இத்தனை நல்ல குணங்களும் ஒரு மனிதன்கிட்ட வந்து அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான விஷயம் வால்மீகியே. இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்குது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சூரிய வம்சத்தில் பிறந்த இக்ஷ்வாகு மன்னனோட குலத்தை சேர்ந்தவன் தான் நீங்கள் சொன்ன 16 உயர்ந்த குணங்களையும் கொண்டவன். மக்கள் அவனை ரொம்ப அன்போட ராமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் நல்ல குணவான், ஈடு இணையற்ற ஆற்றல் கொண்டவன், ரொம்ப ஒளிமயமானவன், பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுருக்கமாக மொத்த ராமாயண கதையையும் வால்மீகி மகரிஷிக்கு வந்து நாரதர் சொல்கிறாரு. சமயம் வரும்போது இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லா விரிவாக உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தில் மறைஞ்சு பிரம்மலோகத்துக்கு போயிடுறாரு. தான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடச்சிருச்சு அப்படின்னு வால்மீகிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் வழக்கமாக சீக்கிரமாக எந்திரிச்சு தான் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து இன்னைக்கு தாமதமாயிருச்சு அப்படின்னு வால்மீகி வந்து உணர்ந்தார். எப்பவும் கங்கை நதிக்கு தான் போய் வால்மீகி குளிப்பார். இப்போது நேரமானதுனால தன்னோட சிஷ்யரான பரத்வாஜரை கூப்பிட்டுட்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு பக்கத்தில் இருந்த தாமச நதி அப்படின்ற நதிக்கு போய் வால்மீகி குளிக்க போகிறாரு. ரொம்ப நல்ல இனிமையான ஒலிகளை எழுப்பி ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த நதியின் நீரோட்டத்தை பார்க்க கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்திருக்கு. காலை நேரம், நல்ல அழகான இயற்கை சூழல், நல்ல குளிர்ந்த காற்று, இதெல்லாம் வால்மீகியோட மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. தன்னுடைய சீடரான பரத்வாஜரை கூப்பிட்டு, இங்கே பாத்தியா பரத்வாஜா, நல்ல கலக்கமில்லாத தெளிந்த உள்ளம் கொண்ட ஒரு ஞானியை போல எவ்வளவு தெளிவாக அந்த நதியோட நீர் இருக்குப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தமாக வால்மீகி நதியில் நீராடி இருக்காரு. 2 பேரும் நீராடி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி ஆசிரமத்துக்கு போகிற வழியில் வால்மீகியோட கண்ணில் ஒரு ஆலமரத்தில் இருந்த 2 அழகான பறவைகள் வந்து கண்ணில் பட்டிருக்கு. அந்த பறவைகள் பேர் கிரௌஞ்ச பட்சிகள் அப்படின்னு ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு குட்டி அழகான ஜோடிகளான அந்த பறவைகள் வந்து ஒன்றுக்கு ஒன்று தன்னுடைய அன்பை பரிமாறிக்கிட்டு நல்லா கேட்குறதுக்கே இனிமையான ஒலிகளை எழுப்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. அந்த பறவைகள் சந்தோஷமாக இருக்கிறத வந்து வால்மீகி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. சொல்லப்போனால் இந்த உலகத்தையே வந்து மறந்துட்டாரு. ஆனால் கொஞ்ச நேரம் தான் அந்த சந்தோஷம் வந்து நீடிச்சிருக்கு. திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு அந்த பறவைகளில் ஆண் பறவையோட நெஞ்சில் பாஞ்சிருக்கு. அடிபட்ட அந்த பறவை இறந்து போய் மரக்கிளையிலிருந்து கீழே விழுந்திருக்கு. பக்கத்தில் இருந்த பெண் பறவை தன் துணை இறந்து கிடந்ததை பார்த்து வேதனையில் பயங்கரமாக சத்தம் எழுப்பி அலறி துடிச்சிருக்கு. கண்ணு மிக்கிற நேரத்தில் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதை பார்த்த வால்மீகிக்கு தாங்க முடியாத வேதனை. இறந்து கிடந்த அந்த பறவையை அதை எடுக்கிறதுக்கு ஒரு வேடன் வந்து போயிருக்கான். அந்த வேடனை பார்த்த உடனே வால்மீகிக்கு வந்து அடக்க முடியாத அளவுக்கு கோபம் பொங்கி வந்திருக்கு. கோபத்தில் அந்த வேடனை வால்மீகி வந்து சபிக்கிறாரு. என்ன சொன்னார்னா, மா நிஷாத பிரதிஷ்டம் துவமகாம சாஸ்வதி சமா யத் கிரௌஞ்சமி நாதேகம் அவதி காம மோகிதம். இதுதாங்க உலகத்திலேயும் முதல்ல சொல்லப்பட்ட ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் என்னன்னா, ஓ வேடனே, காதலில் ஈடுபட்ட 2 கிரௌஞ்ச பறவைகளை நீ கொன்றதால்
நீ நீண்ட காலம் துன்பம் அனுபவிப்பாய் அப்படின்னு சாபம் போட்டது தான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனேவும் வால்மீகிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா வழக்கமாக கோபத்தில் நாம் ஒருத்தரை திட்டும் போது நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளும் வாக்கியங்களும் இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னா நாம் எதிர்பார்ப்போம். வாய்க்கு என்ன வருதோ நாம் அதை பேசி விட்டுருவோம். ஆனால் வால்மீகி சொன்ன வார்த்தைகள் இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு அது ஒரு கவிதையாக வெளிவந்தது. இந்த பறவை மீது உண்டான சோகத்தால் என்னால் சொல்லப்பட்டது என்ன? இதுக்கு முன்னாடி நான் கவிதை எதுவுமே எழுதுனது இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த வரிகள் எனக்கு வந்தது? நான் சோகத்தில் இருக்கும் போது இசையோடு சேர்ந்து பாடத்தக்க 4 அடிகளை கொண்ட இந்த சொற்றொடர் ஸ்லோகமே அன்றி வேற எதுவும் இல்லை பரத்வாஜா அப்படின்னு தன்னோட சிஷ்யரை பார்த்து சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் இசையோடு சேர்ந்து பாடத்தக்க இது மாதிரியான வரிகள் ஸ்லோகம் அப்படின்னு குறிப்பிடுற வழக்கம் வந்தது. காலையில் திடீர்னு நாரதர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்தது அது ஒரு ஆச்சரியம். இப்போது கோவத்தில் திட்டும் போது அது ஒரு கவிதையாக வந்தது இன்னொரு ஆச்சரியம். என்னடா ஆச்சு இன்னைக்கு ஒரே ஆச்சரியங்களாக இருக்கே அப்படின்னு வால்மீகி யோசிச்சுக்கிட்டே தன்னுடைய ஆசிரமத்துக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காரு. ஆனாலும் அவர் மனசில் இந்த வேதனை குறையவே இல்லை. அந்த வேடன் அந்த பறவைகள் சந்தோஷமாக இருக்கிறத கூட கவனிக்காமல் அம்பாலை அடித்து அந்த ஜோடி பறவைகளை பிரிச்சுட்டானே அப்படின்னு அந்த சம்பவத்தையே நினச்சி கவலைப்பட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய ஆசிரமத்துக்குள்ள படைப்பு கடவுளான பிரம்மா வராரு. இது 3வது ஆச்சரியம். அளவில்லாத ஆற்றலும் பேரொழியும் கொண்ட பிரம்மதேவன் நம்ம ஆசிரமத்திலேயே அப்படின்னு வால்மீகிக்கு நம்பவே முடியல. முறைப்படி அவரை எப்படி வரவேற்கணுமோ வரவேற்று ஒரு ஆசனத்தில் அமர வச்சிருக்காரு. பிரம்மதேவரும் வால்மீகியை கை காட்டி ஒரு ஆசனத்தில் உட்கார சொல்லியிருக்காரு. படைப்பு கடவுளான பிரம்மதேவரே தான் பக்கத்தில் இருந்தாலும் வால்மீகிக்கு அந்த வேடன் பறவையை கொண்ட அந்த சம்பவம் தான் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. அந்த வருத்தத்தில் இருந்து மீளாமல் வால்மீகி தொடர்ந்து அந்த சம்பவத்தையே நினச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போது அந்த வேடனுக்கு தான் கொடுத்த சாபத்தை திரும்பவும் வாய்விட்டு சொல்கிறாரு. வால்மீகி சோகமாக இருக்கிறத பார்த்த பிரம்மதேவர், என்ன பிரச்சனை வால்மீகி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு வால்மீகி நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னதுக்கு, கவலைப்படாதீங்க வால்மீகி, நீங்கள் அந்த வேடனை சபிக்கிறதுக்கு சொன்ன ஸ்லோகத்துக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஸ்ரீ மகாலட்சுமிக்கு இருப்பிடமானவனே, ராட்சசனான ராவணன் மண்டோதரி என்னும் இந்த இரட்டையிலிருந்து காம விகாரம் கொண்ட ஒருவனாகிய ராவணனை கொன்றாய் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கான இன்னொரு அர்த்தத்தையும் சொல்லியிருக்காரு. உங்கள் வாக்கிலிருந்து உதித்தது ஸ்லோகம்தான் வால்மீகியே, அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேண்டாம். அதனால நீங்கள் தாராளமாக எழுத ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வால்மீகிக்கு புரியல. என்ன சுவாமி சொல்கிறீங்க, எழுதணுமா, நான் என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு பிரம்மா, நாரத மகரிஷி இங்கே வரலையா? ஸ்ரீராமரோட வாழ்க்கை வரலாறு எதுவும் உங்ககிட்ட எடுத்து சொல்லலையா? அந்த வேடனை திட்டும் போது கவித்துவமாக உங்களுடைய வார்த்தைகள் வரதுக்கு காரணம் சரஸ்வதி தேவியினோட அனுகிரகத்தால் தான் நடந்தது. ரிஷிகளில் சிறந்தவனே, ராமசரிதத்தை முழுமையாக நீ செய்வாயாக அப்படின்னு பிரம்மர் வால்மீகி கிட்ட சொல்லியிருக்காரு. தர்மவானும் இந்த உலகத்தில் தேவனை போன்று இருப்பவனும் நல்ல சாமர்த்தியசாலியும் பராக்கிரமசாலியுமான ராமனோட வரலாற்றை நீ நாரதர் கிட்ட கேட்ட மாதிரியே சொல்வாயாக. ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், சீதை இவங்களோட மனநிலையும் அவங்கள பற்றி மக்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் அவங்க யாருக்குமே தெரியாத விஷயங்கள்னு எல்லாமே உனக்கு தெரிய வரும். நடந்த நிகழ்வுகள் அனைத்துமே உனக்கு தெரிய வரும். இந்த காவியத்தில் நீ சொல்கிற எதுவுமே பொய்யாகாது. இந்த பூமியில் மலைகளும் கடலும் இருக்கும் வரைக்கும் இந்த காவியம் நிலைத்திருக்கும். இந்த காவியத்தை எழுதுனதுனால உன்னுடைய புகழ் அனைத்து உலகங்களிலும் எப்பவுமே நிலைத்திருக்கும் அப்படின்னு பிரம்மதேவர் வால்மீகிக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சிடுறாரு. பிரம்மதேவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் வால்மீகியோட சீடர்கள் இந்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து சந்தோஷப்பட்டாங்களாமா. ஸ்ரீராமரோட இந்த சரிதத்தை நான் நாரதர் மகரிஷி சொன்னது மாதிரியே நான் செய்யவேன் அப்படின்னு வால்மீகிக்கு ஒரு உள்ளுணர்வு பிறந்திருக்கு. உடனேவும் தர்ப்பப்பாயை எடுத்து போட்டு கிழக்கு நோக்கி உட்காந்து நீரை தொட்டு கைகளை கூப்பி தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய யோக சக்தியினால ராமன், லக்ஷ்மணர், சீதை, ராஜா தசரதன், அவருடைய மனைவிகள், அங்கே நடந்த செயல்கள், அவங்களோட சிரிப்பு, உரையாடல்கள், ஒவ்வொருடைய மனசுலையும் என்னென்னலாம் நினச்சாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வால்மீகிக்கு நல்ல தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் வால்மீகி ராமாயணத்தை எழுதவே ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
இதை பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பதிவு அயோத்தியை பற்றியும் மகாராஜா தசரதன் அவருடைய அமைச்சர்கள் பற்றியும் ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். நன்றி.